என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர்தான் எப்பொழுதும் கூட இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் மிக அவசியம். எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக அவர் மாற்றி கொடுப்பார். ஏன்னா மாற்றக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஒரே தகப்பன் நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய காரியங்கள், அவர் உங்களுக்கு எனக்கு ஒரு உகந்த வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனங்கள் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றார். யார் சொல்லுகிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தகப்பன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக அவர் மாற்றி கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் சகலமும் புதிதாக மாறும். எப்பொழுது மாறும்? சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நீங்கள் கூப்பிடும் பொழுது, சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் மன்றாடும் பொழுது, அந்த தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளும் அநேக காரியங்களும் செய்வார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, வேதனைகள் இருந்தது, நிறைய நெருக்கடிகள் சந்தித்தார்கள், நிறைய உபத்திரங்களை சந்தித்தார்கள். புயல் காற்றுகள் வந்தது, பேன்கள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, தவளைகள் வந்தது, தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறியது. இப்படி பல காரியங்களை இந்த மனிதர்களை சந்தித்து கொண்டிருந்த காலத்தில் ஆண்டவர் அவர் சிங்காசனத்தை விட்டு எப்பொழுது எழுந்து இந்த ஜனங்களுக்காக அவர் வழக்காட வந்தாரோ, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேலுடைய வாழ்க்கை புதிதாக மாறிச்சு. கஷ்டங்கள் மறைந்தது, வேதனைகள் மறைந்தது, நல்ல ஒரு ஆகாரம் கிடைச்சது, நல்ல தண்ணி கிடைச்சது. வனாந்தரத்தின் பாதையில் இரவும் பகலும் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக கூடியது. வாழ்க்கை ஸ்டைல் விதமே மாறிச்சு. காரணம் என்ன? இன்றைக்கு அதை தான் தேவன் நமக்கு கொடுக்க வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை ஏழ்மையான கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஆடை போடுவதற்கு கூட மிகுந்த வேதனை அடைந்து கொண்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எல்லா காரியம் புதிதாகும். ஒருவேளை சரீர பலவீனம் அடைந்து கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இருதயத்துடைய பலவீனமாக இருக்கலாம், இல்லை வெயிட்டுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம். எவைகள் இருந்தாலும் அது அத்தனை உறுப்புகளும் இன்றைக்கு சர்வ வல்லவர் புதிதாக மாற்றப் போகிறார். ஒவ்வொருடைய உடல் உறுப்பு புதிதாக மாறும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். ஒருவேளை நரம்பு தளர்ச்சி அடைந்து எழுந்து நடக்க முடியாத உன்னுடைய கால்களுக்கு தேவையான பலனை தேவன் இப்போ கட்டளையிட போகிறார். கருக்கள் தங்க முடியாதபடி மருத்துவங்க சொல்லி இந்த கருவே அடைக்கப்பட்டது, இனி குழந்தைய வாய்க்கத்தை நீ பார்ப்பது ரொம்ப கடினம் சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து உனக்காக எனக்காக இருக்கிற தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன் வாழ்க்கையில சகலத்தை நான் புதிதாக்க மாற்றுவேன். எல்லாமே புதிதாக மாறும். நம்பிக்கை இழக்காதீங்க. நம்பிக்கையோடு கூட அவரை துதிங்க. சிங்காசனத்தில் வீட்டி இருக்கிறேன் செல்வ சீமாந்தரே, அற்புதத்தின் வேந்தனை, அதிசயத்தை நாயகரே, நீர் வாருங்கப்பா, நீங்க வந்தா என் வாழ்க்கை எல்லாம் மாறுமே என்று சொல்லி வைராக்கியமாக நீங்க அவரை கூப்பிட்டு பாருங்க. நீங்க கூப்பிடுகிற இடத்துல தான் தகப்பன் இருக்கிறார். உன் வீட்டுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியினர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ போகக்கூடிய திருச்சபையில தான் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த இடத்துல தனிமையில் இருந்து நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய், அங்கு என் தேவன் எழுந்தார்ல வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னார், அவர் சிங்காசனத்தில் வீட்டி இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் தாவீதுகாரன் சொல்லுகிறார், நான் சிங்காசனத்தை வீட்டு இருக்கிற என் பக்கத்தில் இருக்கிறபடினா வலதுபுறம் இடதுபுறத்தில் அவர் என்னை இருபுற கரங்களை வைத்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் வெக்கப்பட்டு போவதில்லை, கீழே விழுவதில்லை என்று சொல்லி தன்னுடைய வைராக்கியமுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் அதே போல சொல்லி பாருங்களேன், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், சர்வ சிருஷ்டி நாயகர் என்னோடு கூட இருக்கிறார், சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கை மாறப்போகுது, சகலமும் புதிதாக மாறப்போகுது. அவர் சொன்னா எல்லாமே மாறுங்க. அவர் சொல்லிட்டு அவன் வாழ்க்கை எல்லாமே மாறிடு. இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு தான்
உன் குடும்பத்துக்கு தான் சொல்றாரு, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் சொல்றாரு. ஐயோ மாறலை, எதுவுமே நடக்கலையே என்று சொல்லி கலங்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உன்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், உனக்காக தான் பேசுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை சகலமும் புதிதாக மாறும். குடும்ப வாழ்க்கையில கண்ணீர் வெடித்து கதறி கண்ணீர் வடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை புதிதாக மாறும் என்று சொல்லுகிறார். குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டு உன் குடும்பத்தில் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மாறும் என்று சொல்லுகிறார். தேவன் மாற்றுவார். சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் உன் வாழ்க்கையை மாற்றி உன் குடும்பத்தை புதிதான உள்ள குடும்பமாக, சமாதானம் உள்ள குடும்பமாக வைத்திருப்பார். நிச்சயமாக செய்வார். நம்புங்க, அவரை தேடுங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.